4 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை பாஸ்கா திருவிழுப்பு பெருவிழாவினுடைய நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1-10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவருடைய தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல ஆயினர். அப்பொழுது வானத்துதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடி உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களும் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில், இந்த தவக்காலத்துடைய இறுதி நாளில், காலையில் முழுதல் அமைதி நிலைத்திருக்கின்ற இந்த ஒரு நாளில் இறைவன் இரவை இன்னும் பெரிய பகலாக, உயிர்ப்பின் விழாவாக, நம்முடைய அனைத்து கேள்விக்கு ஒரு பதிலாக இந்த இருளில் நாம் கூடியிருக்க போகிறோம். இன்றைய நாளில் பாஸ்கா திருவிழுப்பு வழிபாடானது எல்லா விழிப்பு வழிபாடுகளுக்கும் தாயாக இருக்கிறது. இது கல்லறையிலுடைய அமைதிக்கும் உயிர்ப்புடைய மகிழ்ச்சிக்கும் முழக்கத்திற்கு இடைப்பட்ட ஒரு பாலம். மனிதன் பழைய பாவத்திலிருந்து புதைக்கப்பட்டு புதிய மனிதனாக இயேசுவோடு உயிர் தெழுகின்ற ஒரு இரவு தான் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா. உலகையே உலுக்கிய ஒரு உண்மை ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு. இது ஏதோ ஒரு மூலையில் ரகசியமாக நடந்த ஒரு நிகழ்வல்ல. ஒரு பெரிய நிலநடுக்கத்துடன், நற்செய்தியை பார்த்தோம் என்றால் பெரிய நிலநடுக்கத்துடன் தொடங்குகிறது. கடவுளுடைய செயல்படுகின்ற பொழுது, கடவுள் இறங்கி வேலை செய்கின்ற பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற தரை அதிருகின்றது. சும்மா அதிருது என்று சொல்றாங்களே, நம்முடைய வாழ்வெல்லாம் எதுவெல்லாம் மாறாது முடிந்து விட்டது என்று கூறிய அப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய கல்லறையுடைய கல்லாக இருந்தாலும் உருட்டி போடுவதுதான் இன்றைய இறைவனுடைய முக்கியத்துவம். அங்கே காவல் வீரர்கள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி இருந்தாலும் பயத்தினால் செத்தவர்களைப் போல ஆனவரை இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கிறோம். இதுதான் உயிர்ப்பினுடைய முரண். உலக அதிகாரத்தையும் பழைய முறைகளை நம்பி இருப்பவர்கள் கடவுளுடைய செயலால் முடக்கப்படுவார்கள். ஆனால் இயேசுவை தேடி வருபவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது. அதுதான் உயிர்ப்பினுடைய வாழ்வு. அச்சமும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை இறைவன் இந்த நற்செய்தி வாசகத்தில் அளிக்கிறார். வானதூதர்கள் பெண்களிடம், அஞ்சாதீர்கள், அவர்கள் கல்லறை விட்டு ஓடு போகின்ற பொழுது மத்திய ஒரு அழகான முரண்பாட்டை வைக்கிறார். அவர்கள் அச்சத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஓடுகிறார்கள். அதாவது தெய்வத்தின் பயத்துடன், அந்த தெய்வ பயத்தோடு பெருகின்ற மகிழ்ச்சியுடன், இறைவன் கிடைத்து விட்டார், இறைவன் உயர்த்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய உண்மையான ஒரு நிலை. கடவுள் உயர்த்தி எழுந்திருக்கிறார் என்பதில் நாம் ஆழமாக நம்புவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கடவுளுடைய வல்லமை மிக பெரியது என்பதால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அச்சம் ஒரு புனித அச்சம். ஓலி ஆ என்று குறிப்பிடுவார்கள். அதே சமயம் மரணம் முடிவல்ல என்பதால் நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது.
நம்முடைய பிரச்சனைகள் மறைந்து விடவில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற விதம் மாறி இருக்கிறது. இறைவன் நம்மை பிரச்சனை இல்லாமல் படைக்க மாட்டார். ஆனால் அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கான வலிமை நமக்கு அளித்திருக்கிறார். நம்ம அதை பார்க்கின்ற விதத்தை மாற்றுகிறார். வகையில் இறைவன் வருவதை அவர்கள் நம்ப வேண்டும். இறைவன் நம்மை நோக்கி வருகிறார். நற்செய்தியில் அந்த பெண்கள் சில வழியிலேயே இறைமகன் இயேசு அவர்களை சந்திக்கிறார், வாழ்த்துகிறார், எளிய வார்த்தைகளால் அவர்களை தேற்றுகிறார். நம்முடைய பயணத்தில் இறைவன் ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறார். நம்முடைய துயரத்திலும் தேடலிலும் குழப்பத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் போய் சொல்லுங்கள், அவர்கள் கலிலேயாவுக்கு செல்வதற்கு முன்பாக என்னை காண்பார்கள் என்று இறைவன் நம்பிக்கை அளிக்கிறார். ஆக இன்றைய நாளினுடைய வழிபாடுடைய முக்கியத்துவம் இது ஒரு நீண்ட சடங்காக இருக்கும். ஆனால் அது மீட்பினுடைய வரலாற்று பயணம் என்பதை நமக்கு ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். புதிய நெருப்பு இருக்கிறது. கிறிஸ்துவை இருளை அகற்றுகின்ற ஒளியாக மாறுகிறார். தொடக்கத்திலிருந்து கடவுள் மனிதனை தேடி வந்த ஒரு வரலாற்றை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். திருமுழுக்கு தண்ணீரானது, புனித நீரானது நமக்கு அளிக்கப் போகிறார்கள். நம்முடைய பாவத்திற்கு மரித்து அருள் வாழ்வில் உயிர் திழுவதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக அந்த தூய நீர், யோசிப்பு நீரினால் நாம் கழுவப்பட போகிறோம். ஆக இன்றைய நாளில் நாம் கல்லறையை விட்டு வெளியேற வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனுபவம் ஆலயத்துக்கு சென்று ஈஸ்டர் மாஸ் முடிச்சிட்ட உடனே அங்கே முடிவதல்ல. அதையும் தாண்டி வெளியே சென்று சாட்சிய வாழ்வதுதான் உயிர்ப்பினுடைய வாழ்க்கை. கலிலேயாவுக்கு செல்லுங்கள். கலிலேயா என்பது அன்றாட ஒரு வேலை. நம்முடைய வாழ்க்கைக்கு செல்ல சொல்லுகிறார் இறைவன். குடும்பத்திற்கு செல்ல சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கின்ற இடத்திற்கு செல்ல சொல்கிறார். உயிர்த்த இயேசு எங்கெங்கேயோ தேட வேண்டாம். உங்கள் சமையலறையில், உங்கள் அலுவலகத்திலும், உங்களுடைய வீட்டிலும், அண்டை வீட்டாரிடத்திலும், நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் ஆண்டவரை நாம் காணலாம் என்று குறிப்பிடுகிறார். அந்த கற்களை உருட்டி தள்ளுங்கள். நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்ற பல விதமான தடைகளை நாம் உருட்டி தள்ள வேண்டும். ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று நம்பினால் நாமும் கல்லறை கற்களை உருட்டுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். விரக்தியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். கசப்பு உள்ள மனிதரிடத்தில் மன்னிப்பை வழங்குவதுதான் நம்முடைய கடமை. பயத்தின் அந்த வீரர்களைப் போல உறைந்து போய்விடாதீர்கள். அஞ்சாது என்று கூறிய ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உயிர்ப்பு என்பது ஒரு மாற்றம். உங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு பாவம், கவலை உங்களை கல்லறையில் அடைத்து வைத்திருந்தால் அந்த பாறை உடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் வெளியே வரலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கிறார். உயிர்ப்புடைய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூறவில்லை. நாம் அந்த உயிர்ப்பில் பங்கேற்கிறோம். கல்லறை காலியாக ஆண்டவர் உயிர் தேர்ந்து விட்டார் என்று நாம் நம்ப வேண்டும். இனி உலகம் முழுவதும் ஆண்டரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய கசப்புகளை, கவலைகளை தூக்கி போல அனைத்தும் அந்த கல்லறையிலிருந்து ஆண்டவர் விடுத்து விட்டார், உயர்த்து விட்டார். பெரும் முழக்கத்திலும் உயர்த்தி விட்டார். நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக உயர்த்தி, நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு அளிப்பதற்காக நம்மை உயர்த்தி விட்டார். மரணத்தை தாண்டி இறைவனுடைய ஆசை இருக்கிறது என்பதை உணரவினாக வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டு என்று தூக்கி போட்ட அனைத்து வேதனைகளை என்று மீண்டுமாக தூக்கி போடுவோம். எதுவும் முடியாது என்று நினைக்காமல் அனைத்தும் ஆண்டவரால் கூடும் என்று நம்பிக்கை இருந்து உயிர்த்தாண்டோடைய இயேசுனுடைய மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்து என்று அவருடைய சீடர்களாக உயிர்ப்பில் நாம் நினைத்து நிற்போம். உயிர்ப்பின் பிள்ளைகளாக வாழ்வோம். புனித நீரால் நம்மையே கழுவும். திருமுழுக்கில் பங்கேற்போம். புதிய நெருப்பில் நாம் பங்கேற்போம். இறைவனுடைய ஒளியில் நாம் வாழ்வோம். இனி நமது இரவு இரவாக மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய ஒளியில் நிறைந்த ஒரு இரவை நாம் கொண்டாட தொடர்ந்து நாளில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவை, இதோ இந்த நாளிற்காக ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பினுடைய நாள் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்தீரே. நாங்கள் செல்ல இருக்கின்ற இந்த இரவானது ஒரு இருளுக்கு எங்களை வழிநடத்தாமல் உம்முடைய ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற இந்த நாளை எங்களுக்கு அளித்தீரே. எங்களுக்காக இறந்து உயிர்த்தீரே. உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகிறோம்.
இன்று நீ மரணத்தை வென்று கல்லறையை திறந்து வெற்றியோடு உயிர்த்தெழுந்த இந்த நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இருளை அகற்றி ஒளியை கொண்டு வந்தவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் காலத்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வில் எதையெல்லாம் கல்லறை போல் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் உம்முடைய உயிர்ப்புடைய வல்லமை செயல்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கட்டும். எங்கள் கவலைகள் மறந்து மகிழ்ச்சி மலரட்டும். எங்கள் நோய்கள் நீங்கி புது வாழ்வு உண்டாகட்டும். உயர்த்த ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் பெண்களுக்கும் சீரர்களுக்கு வழியில் தோன்றி ஆசீர்வதித்ததைப் போல இன்று எங்களுடைய அன்றாட வாழ்வில் எங்களோடு நடந்து வாரும். நாங்கள் எங்கு சென்றால் உயிர்ப்புடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். உமது உயிர்ப்பினுடைய வழியாக அனைவருக்கும் மேலான ஒரு அமைதியை தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வேந்தரே, உமக்கு கோடான கோடி நன்றி. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தந்தையாம் இறைவனுடைய அன்பும் தூய அவனுடைய தோழமையும் இந்த பாஸ்கா காலம் முழுவதும் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தார் மீதும் தங்கி இருப்பதாக. ஆண்டவரை, நாங்கள் எடுக்கப் போகின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியடையும். எங்களுடைய இல்லங்கள் அனைத்தும் உடைய கிறிஸ்துனுடைய ஒளியால் நிலைத்து நிற்கவும் உம்மிடம் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டுகளை, தேவைகளை, கவலைகளை, கண்ணீர்களை, எங்கள் இருளை, பாவங்களை அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். உயிர்ப்புடைய மாற்றினால், உயிர்ப்புடைய ஒளியினால், உயிர்த்த ஆண்டவரால் எங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் ஒரு ஒளியில் வாழ்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் சந்திக்கின்ற மகன் அனைவரிடத்திலும் உமது உயிர்ப்பை பகிர்கின்ற சாட்சியவாளியாக நாங்கள் மாறிட எங்களை தூயாவினுடைய வல்லமையின எங்களை நிரப்பியறலாம். அன்னை மரியருடைய பரிந்துரை எங்களை நிரப்பியறலாம். ஆண்டு இயேசுடைய உயிர்ப்பினை எங்களை வழிநடத்தியறலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.